சாம்பார் வைக்கிறது கரெக்டாக என்னன்னு தெரில. பருப்பை வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சு பூண்டு போட்டேன். பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். முள்ளங்கியும் போட்டிருக்கேன். கேரட்டு முள்ளங்கி போட்டிருக்கேன். இப்படி தான் வைக்கணுமா சாம்பார், இல்லை வேறு மாதிரி என்ன வைக்கணுமா தெரியலையே. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வேக வச்சிட்ருக்கேன். ஒரே அள்ளி மொத்தமாக போட்டுடலாமான்னு பார்க்குறேன். அப்போ வேவாமல் போட்டுன்னா எந்தெந்த ஐட்டம் ஃபஸ்ட்டு வேணும்னு அதை தானே போடுவாங்க. அப்படி தானே கணக்கு. என்ன போட்டிருக்கோம், முள்ளங்கி கேரட்டு போட்டாச்சு. அடுத்தது தக்காளி பழம் போடுவோம். முள்ளங்கி கேரட்டு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்கு. பருப்பு நல்லா கடைஞ்சிட்டேன். காய்ங்கெல்லாம் போல் எவ்வளோ வாடை தூக்குது. ஓகே, அடுத்தது எதை போடலாம்? தக்காளி போடும். தக்காளி நல்ல வாசனை குழம்பு. தக்காளி பழம் போடு. தக்காளி பழத்தை தக்காளி பழம் போட்டாச்சு. நம்ம வைக்கிற சாம்பார் மாதிரி தான் வைப்பாங்களா இல்லை வேறு மெத்தடில் வைப்பாங்க தெரியல. தக்காளி பழம் போட்டாச்சு, முள்ளங்கி போட்டாச்சு, கேரட்டு போட்டாச்சு, பச்சை மிளகாவும் போட்டேன். நல்லா வேகட்டும். அள்ளி போட்டுடலாமா? எல்லா காயும் கொட்டி விட்டுருமா? கொட்டி விட்டுரும். என்ன ஒன்றா தானே வேகப்படும். அவ்வளோதான். இன்னும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது. கத்திரிக்காய் வெண்டைக்காயை வதக்கி தானே போடுவாங்க, இல்லை அதே போட்டுருவாங்களா தெரியலையே. கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது. கத்திரிக்காய் வெண்டைக்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி போடும். எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சாம்பார்.